வணக்கம். நான் ஜீவா பேசுகிறேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கும். எப்படி ஒரு கன்னி பப்பி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க. அதுக்காக ஒரு சின்ன முயற்சி இந்த வீடியோவை பண்ணுறோம். உங்களுக்கு சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா கன்னி பப்பி, கன்னி இனத்தை சேர்ந்த பிள்ளை நிறம்னு சொல்லுவாங்க. இந்த கலரை இந்த மாதிரி க்ரீம் கலரில் பிள்ளை நிற பப்பின்னு சொல்லுவாங்க. இது இப்போ 32 நாள் ஆச்சு இந்த பப்பிக்கு. எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதோட வால் அமைப்பு. வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் துண்டமாக இருந்துச்சு, எலிவால் மாதிரி ஸ்லிம்மாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கங்க. இந்த மாதிரி நாட்டு நாய்களில் வராது. இப்படி தலைக்கு பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கன்னி பப்பிக்கான அறிகுறிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமைப்பு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். முகம் நீண்டு காணப்படும். அந்த மாதிரி இருக்கிற பப்பீஸ் தான் செலக்ட் பண்ணணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கருமூஞ்சி இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பெருசாக பார்க்கும்போது. இது பிள்ளை நேரத்தில் கருமூஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பப்பி பார்க்க பெருசாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். காதமைப்பு பார்த்தீங்கன்னா சின்ன காலத்தில் சின்ன வயசில் மடிகாத தான் இருக்கும். இது போக போக 3 மாதம் அந்த டைம் வரைக்கும். அதுக்கப்புறம் இதோட காதமைப்பு எப்படி இருக்கும், அப்பா அம்மா மாதிரி வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால் நம்மளால கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சுன்னா, கால் நகம் இதெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஓட்டத்துக்கும் அதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நீளமாக இருக்கும். குட்டிலேயே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீளமாக வந்துச்சுன்னா பெருசானதுக்கப்புறம் குட்டி நீளமாக வர வாய்ப்புகள் அதிகம். அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும், நல்லா ஓட்டமும் கொடுக்கும். ஸோ அதனால் இருக்கிற குட்டிலேயே கொஞ்சம் நீளமான குட்டியாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதோட ஜெஸ்ட் அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லாம் தெரியும், இப்படி இருக்கும். ஸோ சாதாரண நாட்டு நாய்க்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்காது. அதுதான் நம்ம நாட்டு நாய் குட்டிகளுக்கும் இந்த கன்னி குட்டிகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள். இந்த வீடியோ சின்னதாக பண்ணலான்னு தான் முடிவு பண்ணோம். அதனால ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.